ஹைடா. ஆர்எம்எஃப்எஃப் போன பாட்டில் இருந்து அப்படியே பார்த்துடலாம். போன பாட்டில் லின் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் அவள் அங்கேருந்து போயிருப்பா. இப்போ நீங்கள் படுத்துட்ருக்கீங்க, உங்களுக்கு ஸ்டொமக் பெயினை விட அவள் சொன்னது தான் வலிக்குது. மாமா விட்டதுக்கு நம்ம தள்ளி இருக்கணும். அவங்களுக்கு கல்யாணம் ஆக போது தான். பட் அவர் என் மாமா இல்லை. அப்படி திங்க் பண்ணும்போது அவரும் பேசினது எல்லாம் ஞாபகம் வருது. உன்னை அப்படிலாம் நினைக்கல, அப்படிலாம் சொல்லியிருப்பா இல்லையா, அமைதியா உங்கள் காலெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அப்படி படுத்துக்கிறீங்க. ஸ்டார்டிங்லேருந்து ஞாபகம் வருது. லின்னாவை பார்த்ததுலேருந்து உங்கள் கையாலவே அந்த ஜுவல்ஸ்லாம் நீங்கள் அவளுக்கு போட்டு விட்டுருந்துருப்பீங்க. ஒரு நாள் கூட திங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கும்னு. என்னமோ ஆறுமே தூக்கி அவகிட்ட கொடுத்துட்ட மாதிரி அந்த ஃபீல் இருக்குது. அந்த ஜுவல்ஸ்லாம் உங்கள் பாட்டி பார்த்து பார்த்து வாங்கியிருப்பாங்க. அது எல்லாமே ஓடுது. அமைதியாக படுத்துட்ருக்கீங்க. இதில் வேறு ஸ்டொமக் பெயின் வேறு. அடிக்கடிக்கு ரப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கிளின் கோமாங்கிறது கிளம்பிட்டா இவன் நம்மளை வச்சு என்ன ப்ளே பண்ணிகிட்ருக்கோம், என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு கோவத்தோட அவள் உங்கள் வீட்டில் இருந்தோம் அவள் வீட்டுக்கு போயிட்டா. இப்போ ஆரம் அவனுடைய ரூமில் இருந்து உங்கள் ரூமுக்கு வரான். படுத்துட்ருக்கீங்க. ரூம் உள்ளேயும் வரான். டேப்லெட் போட்ட அந்த டயர்டில் தூங்கிட்டுருக்கீங்க. அவன் உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சு ரப் பண்ணிவிட்டு, சாரி டே, ஐயோ நான் இதை என் கண்ட்ரோல் இல்லாமல் நான் பண்ணிட்டேன். சத்தியமாக என்றைக்குமே நான் உன்னை அந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது. என் கண்ணு முன்னாடி நீ இப்படி நிற்கும் போது என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு உங்கள் கையை ஹோல்ட் பண்ணுறான். நைட்டு உங்கள் அம்மா வெளிலேருந்து ஃபங்க்ஷன் போயிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அப்போ கூட ஆரம் உங்களை பெட்ஷீட்லாம் கவர் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கணும், பேசவே கூடாது அப்படி சொல்லிட்டு தானே அங்கிறது போயிருப்பான். ஆரம் சொன்னால் நீங்கள் எப்போ கேட்காம வந்திருக்கீங்க. உங்கள் அம்மா வரும்போது தூங்கிட்டு இருந்த மாதிரி ஆக்ட் பண்ணி திருப்பீங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு அந்த ரூமை பார்த்துட்டு எப்படி கலைச்சி போட்டிருக்கா பாரு, எப்பவுமே இப்படி தான் பண்ணிகிட்ருக்கா, ஒரு நீட்னஸ்ஸே தெரிய மாட்டேங்குது அப்படி சொல்லிவிட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்து பேஸ்கெட்டில் போட்டுட்ருக்கும்போது நீங்கள் ஒரு கண்ணை மட்டும் ஓப்பன் பண்ணி மாமா நான் எப்படி ஆக்ட் பண்ணுறேன், பர்ஃபெக்ட் ஆக்ட் பண்ணுறேன்னா அப்படி கேட்டுருந்துருப்பீங்க. அவனுமே டக்குன்னு வந்து உங்கள் வாயை புத்தி அமைதியை போட்டு அப்படிங்கிற மாதிரி புஷ் பண்ணி பெட்ஷீட் கவர் பண்ணி விட்டுருப்பான். தென் உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிருப்பாங்க. சரி ஓகே வயன் தூங்கிடுவா அப்படி சொல்லிவிட்டு அவங்க போயிருந்துருப்பாங்க. காரம் அவன் ரூமுக்கு போயிருப்பான். உங்கள் அம்மா கீழே போகிற அந்த சவுண்டு கேட்ட அடுத்த செகண்ட் எங்கே நியூடாக இருக்கீங்க இல்லையா, வெளியே வந்துட்டு போகிறீங்கன்னு வேகமாக அவங்க ரூமுக்கு வரான். ஆரம்ப பார்த்த உடனே ஒரே ஜம்ப்பு, பெட்லேருந்து ஜம்ப் பண்ணி நிற்கிறீங்க. ஏய் ஏன்ட்டு இப்படி சத்தம் கொடுக்குறா? நான் நல்லா ஹேக் பண்ணல, ஒன்றும் கட்டி இன்னும் ட்ரெஸ்ஸு போடலையா? ஆமாம், நீ ஏன் ட்ரெஸ் கட்டின? அப்புறம் இங்கே என்ன பண்ண? இங்கே வலிக்குது. செஸ்ட்டுக்கிட்ட ரெட்டிஸ் ஆகிருக்கு. அவன் உங்கள் ரெண்டு பக்கமும் பெட்ஷீட்டை பிடிச்சிருந்துருப்பீங்க. அவன் அந்த பெட்ஷீட்டை ரெண்டு பக்கமும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ட்ரெஸ் கொண்டு வரேன் அப்படியே சொல்லிவிட்டு அங்கேருந்து கபோர்ட் கிட்டே போயிருப்பான். நீங்கள் அவன்கிட்ட போயிட்டு அவனை பேக்லேருந்து ஆக்ட் பண்ணிக்கிறீங்க. சைலண்ட்டாக அப்படி நின்றுட்டுருக்கான். எனக்கு ஒன்று சொல்ல, உனக்கு அந்த லின்னை தான் பிடிச்சிருக்கா? ஏ நான் அழகாக இல்லைன்னு எனக்கு பிடிக்கலையா? வைத்திய மாதிரி வளராத வயன், தள்ளி நில்ல. எனக்கு அப்படி தெரியல, அவள் எவ்வளோ அழகாக இருக்கா தெரியுமா? எங்கள் அம்மா அதான் உங்கள் சிஸ்டர் அவங்களே சொல்கிறாங்க அவள் அவ்வளோ அழகாக இருக்கா. எனக்கே ஃபீல் ஆகுது. நான் பார்த்து அந்த ஜுவல்ஸ்லாம் நான் எனக்காக வாங்கினேன். பட் என்னை விட அவங்களுக்கு தான் பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்கு. அரைஞ்சிருவண்டி, வாயை மூடு, என்னை விடு ஃபஸ்ட்டு.
ரொம்ப நல்லாச்சு உங்ககிட்ட பேச. ஹக் பண்ணிகிட்ருக்கேன்ல, எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? என் லைஃப்பையே உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஏன் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேன்றேன்? என் லவ் எதுக்கு உனக்கு புரியவே மாட்டேங்குதோ? எனக்கு புரியுதா அந்த லின் பர்ஃபெக்டாக இருக்கா, எல்லாத்துலேயுமே உன்ன மாதிரி டிட்டோவாக இருக்கா. மேட் ஃபார் ஈச் அதர்னா அது 2 பேரும் தான். உங்கள் 2 பேருக்கு தான் செட் ஆகும், எனக்கு புரியுது. இங்கே ஏற்றுக்குது, பட் இங்கே அப்படி சொல்லிவிட்டு அவனை விட்டுட்டு உங்கள் செஸ்ட்டை பாயிண்ட் பண்ணுறீங்க. லைட்டாக திரும்பி உங்களை பார்க்குறான். இங்கே ஏற்றுக்கவே மாட்டேங்குதோ அப்படி சொல்லிவிட்டு அவன் கண்ணை பார்த்துட்டே, ஒருவேளை நான் அழகாக இருந்தால் உனக்கு பிடிக்குமா? என் ப்ராப்ளம் அது கிடையாது. இங்கே பாருவேன், உன்னை நான் அப்படி பார்க்கல. என் மனசில் பதிஞ்சதெல்லாம் இவர் குட்டி பொண்ணு, அவ்வளோதான். சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்துருக்கண்டி. என்ன பண்ணால் நீ ஹாப்பியாக இருப்ப, என்ன பண்ணால் நீ கோவம் வரும். இன்ச்சு பை இன்ச்சா உங்கள் அம்மா அப்பா கூட தெரியாததை எனக்கு மட்டும்தானே தெரியும். பிகாஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உன்னை மட்டும்தான். சரி, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெட்ஷீட்டை அகைன் கவர் பண்ணுறான். அப்புறம் என்னை பிடிக்கல, என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ற, சும்மா தான் சொல்கிறியா? பொய்யா? பொய்ச்சோம் உனக்கு வச்சமையா அப்படி சொல்லிட்டு கையை எடுக்கிறான். உங்கள் ஃபேஸை கவர் பண்ணிக்கிட்டீங்க. ஓ பாருடி, நான் சொல்கிறது உனக்கு புரியாது, அந்த சுச்சுவேஷனில் இல்லை. அதெல்லாம் உனக்கு புரிஞ்சாலும் இப்போலாம் அது எதுவும் உங்கள் மண்டியில் ஏறாது. இல்லை, எனக்கு எல்லாம் புரியும். சொல். புரியுமா? இங்கே பாரு, லவ் மேரேஜ் நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளோ ஈஸி கிடையாது. என் ஒய்ஃபாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை விட எனக்கு அதெல்லாம் உங்ககிட்ட பண்ணுன்னு தோணுண்டி, அதுவாக தோணணும். இங்கே பாரு, உன்னை பார்த்தா எனக்கு அதெல்லாம் தோணாது. என்ன தோணுது? எனக்கு புரியலல்ல அதை தான் சொன்னேன். வாய மூடிட்டு இப்படி பேசுனா எனக்கு எப்படி தெரியும்? அப்படி அவன் கத்த வரான். நீங்கள் அதுக்குள்ளே அவனை போய் ஹக் பண்ணிக்கிட்டு, ஏன் இப்போ பண்ணுறேன்? எனக்கு எதுவும் புரியல தான். புரிஞ்சுப்பேன், சொல்ல. என்னால் அப்படிலாம் கிவ் அப் பண்ண முடியாது. இங்கே பார், லவ் எல்லாருக்கும் வரும்டி. லவ் பண்ணணும், அவங்கள புரிஞ்சுக்கணும், அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும். இதெல்லாம் தாண்டியும் லவ் லைஃப்பில் 6ன்னு ஒரு பார்ட்டு இருக்குடி. அந்த பார்ட்டு யோசிக்கும் போதே என்னால் உங்ககிட்ட அதெல்லாம் ட்ரை பண்ண முடியுமான்னு தெரியல. புரியுதா? இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னாலும் என்னால் அதை புரிஞ்சிக்க முடியாதுடி. என்னால் உங்ககிட்ட அதெல்லாம் பண்ண முடியாதோ, நீ ஃபீல் பண்ணுறத என்னால் பார்க்க முடியாதோ. உன்னை பார்த்தாலே தோணாதுடி. ஃபஸ்ட்டு சொல்கிறது புரியுதா? அப்படி சொல்லும் போதே நீங்கள் தான் அவனை ஹக் பண்ணியிருப்பீங்க இல்லையா? நம்ம தான் அவனை பார்க்குறீங்க, உங்கள் கண்ணை சிமிட்டிகிட்டே இருக்கீங்க. அவன் என்ன சொல்கிறான்னு உங்களுக்கு புரியல, பிகாஸ் போதையில் இருக்கீங்க. பட் அவனுக்கு இதெல்லாம் உங்ககிட்ட பண்ண முடியாது சொல்லியிருப்பான் இல்லையா? ஃபஸ்ட்டே ஆல்ரெடி உங்கள்கிட்ட அதை ட்ரை பண்ணிட்டான். இப்படி பார்க்குறீங்க, உங்கள் லிப்ஸ்லாம் ஒரு மாதிரி வச்சிட்ருக்கீங்க. அகெயின் உங்கள் லிப்ஸுக்கிட்ட வரான். மாமா என்ன பண்ண போகிற அப்படி நின்றுட்டான். இப்படி தான் உனக்கு சடனாக உனக்கு தோணுது, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்னென்ன ட்ரை பண்ணியிருப்பான் அப்படி தோணுது. உங்களை டச் பண்ணி கிஸ் பண்ணியிருப்பான். அவன் கை உங்கள் பாடி ஃபுல்லாக டச் ஆகிருக்கும். அவன் தான் பண்ணானா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். நம்மள அவகிட்ட இதெல்லாம் ட்ரை பண்ணோம். உங்களே பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் குட்டியை ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு என்ன நீ கிஸ் பண்ண தானே? அவன் தான் ஆல்ரெடி இதை தானே யோசிச்சுட்ருக்கான். எனக்கு நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு சத்தியமாக புரியல. பட் என் லைஃப்பில் உன் கூடயே இருக்கணும். இந்த வார்மான ஹக், இந்த ஹக் பண்ணாலே ஒரு சேஃப்னஸ், ஏதோ உன் கூட இருக்கும்போது, அதுவும் உன் கைக்குள்ளே இருக்கும்போது செக்யூராக இருக்கல்ல. எனக்கு இதுதான் என் லைஃப் லாங் வேணும்னு நினைக்கிறேன். இது நீ எனக்கு கொடுக்க மாட்டியா? அடுத்த செகண்ட் உங்கள் லிப்ஸ் கிட்ட இருப்பான்.
டீப்பாக கிஸ் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு 2 பேரும் பெட்டில் அவங்கக்கிட்ட மூவ் பண்ணுறான். போதை இல்லையா உங்களுக்கு, வலிச்சாலும் அது அவ்வளவா தெரியல. அவன் எப்படி மூவ் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. உங்கள் ஷோல்டர் கிட்டலாம் வந்து கிஸ் பண்ணி அந்த பைட் மார்க் அப்போ தான் எல்லாத்தையும் கொடுத்துருப்பான். போதையில் உங்கள் கண்ணெலாம் சுருகுது. அதுவும் இல்லாமல் பெயினாக வர இருக்கு இல்லையா, அவனை பிடிச்சிட்ருக்கீங்க. அவன் பைட் மார்க்லாம் கொடுத்துட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். நான் நினச்சி கூட பார்க்கலடி உங்ககிட்ட இதெல்லாம் ட்ரை பண்ணுவேன்னு. பட் என்னால் எப்படி முடியுதுன்னு தான் தெரியல. இவ்வளோ நேரம் நான் என்னென்னமோ பேசிட்டு இருந்திருக்கேன். அதுக்கு முன்னாடியே அப்படி சொல்லிவிட்டு அவன் கிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, அதை திங்க் பண்ணிவிட்டு நீ தான் என் ஃப்யூச்சரா அப்படி சொல்லிவிட்டு கத்தி இருப்பீங்க. சவுண்டு கேட்குது சொல்லிவிட்டு டீப்பாக அவங்களை கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் மூவ் பண்ண அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. என்னதான் ஸ்டார்டிங்கில் எந்த பெயின் உங்களுக்கு அவ்வளோவா தெரியலனாலும் இது பண்ண அவ்வளோ பெயினாக இருக்குது. நீங்கள் லைட்டாக ஃபீல் பண்ணாலே அவனால் தாங்க முடியாது. இந்தளவுக்கு அழுது இது வரைக்கும் அவன் லைஃப்பில் அவன் பார்த்ததே இல்லை. நீங்கள் அழுது அந்த மாதிரி அழுகுறீங்க. பட் அவனால் ஸ்டாப் பண்ண முடியல. டைம் முடிய போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவன் ஃபினிஷ் பண்ணியிருப்பான். இதுவே உங்களுக்கு அவ்வளோ டயர்டாக இருந்திருக்கும். அவன் வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டான். நான் என்னென்னமோ நினச்சேன்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிவிட்டு உங்கள் கண்ணிலலாம் தொடச்சி விட்டுட்டு, நீ லைட்டாக ஃபீல் பண்ணாலும் என்னால் அதை பார்க்கவே முடியாது. பட் இது ஐம் சாரி. உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டான். உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களை பார்க்குறான். கண்ணை லைட்டாக க்ளோஸ் பண்ணுறீங்க. அவன் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பெட்ஷீட் கவர் பண்ணியிருப்பான். அவன் பேண்ட் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் ரூம்லேருந்து வெளில போயிருப்பான். அவன் வெளில போன அந்த கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கப்புறம் தான் உங்கள் அம்மாவே உள்ளே வந்திருப்பாங்க. இப்போது அது எல்லாத்தையும் திங்க் பண்ணிவிட்டு உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கான். சாரி டி, எந்த அளவுக்கு உனக்கு பெயினாக இருக்கும் தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட இதை நான் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டேன். நேற்று நைட்டு நீ அழுதுதோ எனக்கு நைட்டு தூக்கமே வரல. எனக்கு ஆஃப்டர்நூன் நீ அப்படி அழுத, என்னால் அதெல்லாம் பார்க்கவே முடியலடி. இதான் சொன்னேன் வேணாண்டின்னு. பட் இதுக்கப்புறம் உன்னை விட மாட்டேன்டி. நார்மலாக என் அக்கா பொண்ணாவ நீ இருக்கும் போதே உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். உன்னை என் பொண்டாட்டியை ஏற்றுக்கிட்டேன்டி. இதுக்கப்புறம் எப்படி உன்னை விடுவான் அப்படி திங்க் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்டில் கிஸ் பண்ணுறான். எதுவுமே தெரியல. கண்ணை மூடி தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் ஷர்ட்லாம் கலைஞ்சி 2-3 பட்டன் அப்படி ரிமூவ் ஆகிருக்கு. நேற்று அவன் கொடுத்த பைட் மார்க்லாம் அவனே பார்க்குறான். ஒரு மாதிரி சிரிச்சுட்டே ஷர்ட் பட்டன்லாம் போட்டு விட்டுட்டு வச்சுட்டு கவர் பண்ணிவிட்டு அவன் கீழே போனான். உங்கள் அம்மா போச்சா ஏன்டா அப்படி பண்ணுற, எல்லாத்தையும் சொத்திப்பி வைக்கிறடா. லின் மறுபடியும் கத்துறா. ஏன்டா அப்படி பண்ணுற, ஒயனை ஏதாவது கேபில் ஏற்றி விட்டுட்டு நீ போன என்ன. உண்மையாக நீ அம்மாவை தானா, உங்கள் அம்மா பார்த்துட்டே இருக்காங்க. பார் ஒயன் முன்னாடி லின் அழகாக இருக்கா, அதெல்லாம் சொல்லக்கூடாது புரியுதா. நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன், நீ என்ன சொல்லிகிட்ருக்க, அதெல்லாம் விடு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா. ஆமாம் இங்கே வா அப்படி சொல்லிவிட்டு உங்கள் அம்மாவோட கையை பிடிச்ச சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அவன் நீல் டவுன் பண்ண மாதிரி கீழே உட்காந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறான். சரி ஓகே, ஃபஸ்ட்டு லின்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எடுத்த உடனே ஒயனை பற்றி சொன்னான். கண்டிப்பாக அக்கா லின்னு தான் மேரேஜ் பண்ணிக்கணும் ஏதாவது சொல்வாள். சரி ஃபஸ்ட்டு லின்னு பிடிக்கலன்னு சொல்லிடலாம். அப்படியே சொல்லிட்டு எப்படி சொல்கிறது, லின் கோச்சிக்கிட்டேன்னு சொன்னால என்னாச்சா என்ன பேசிட்டுருக்க நீ, அவளுக்கு நீ இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே மாட்டேன்றியா. 2 டைம்ஸாக வெளியே கூட்டிகிட்டு போயிருக்க, தென் அவளை கேர் பண்ணவே இல்லை. அவள் உன்னுடைய ஃப்யூச்சரா சொல்ல வரத்துக்குள்ள ஒரு நிமிஷம் நான் ஒன்று சொல்கிறேன், கோவப்படாத.
எனக்கு என்னன்னு தெரியல, இந்த மேரேஜ் எதுவும் செட் ஆகாதுன்னு தோணுது. நீ ஒன்று பண்ண, அம்மா கிட்ட சொல்லி இந்த மேரேஜ் ஸ்டாப் பண்ணுறேன். டீ என்னடா பேசிகிட்ருக்க? எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்டு இதை நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். முதல்ல வாயை மூடு. அம்மாவுக்கு மட்டும் இது கேட்டுச்சுன்னா அவ்வளோதான். அம்மா பற்றி தெரியும்ல. இதை சொல்ல தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தியா? இங்கே பார், எனக்கு தெரிஞ்ச இல்லைன்னு கொஞ்சம் ரூட் டைப் மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்படி சொல்லிவிட்டு உங்கள் அம்மா எதுவுமே பேசலை. எழுந்து அங்கேருந்து போயிட்டாங்க. அவனுக்கு எப்படி இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணுறது தெரியல. டேர்ன் பண்ணி அவங்க ரூமை தான் பார்க்குறான். எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுனே தெரியலையேடி. ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கும் போது யோசிச்சிருக்கணும். ஆமாம், எப்போதுலேருந்து உன்னை எனக்கு இப்படிலாம் பிடிக்க ஆரம்பிச்சதான். என்ன யோசிக்கிறதா இருக்குது பாரு. அப்படியே திங்க் பண்ணிவிட்டு எப்படியாவது இந்த மேரேஜ் ஸ்டாப் பண்ணணும். அம்மா எப்படி தான் சமாளிக்க போகிறோம் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவள் வெளில போகிறான். இங்கே ஆரமோட அம்மா, அவங்களுக்கு தான் அந்த லின்னை பிடிக்கவே இல்லை. அவங்க திங்க் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் தான் ஆரமுக்கு ஒய்ஃபாக வரணும், உங்களை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். சின்ன வயசுலேருந்தே அவங்க உங்களை அப்படி தான் கூப்பிடுவாங்க. அவங்க அப்படி கூப்பிட்றாங்க என்னமோ தெரியல, உங்களுக்கு அது அப்படியே ஆரம் தான் ஹஸ்பண்ட் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கும். உங்களை தான் அப்படி திங்க் பண்ணியிருப்பாங்க. பட் திடீர்னு உங்கள் அம்மா ஒரு அலைன்ஸ் பார்த்துட்டு அந்த பொண்ணு நல்லா இருக்கா அப்படி சொல்லிவிட்டு உங்கள் பாட்டிக்கிட்ட காட்டும் போது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கோவம் வந்தாலுமே வெளியே காட்டிக்காம சரி ஓகே சொல்லுவோம், எப்படியோ ஒயனோட அம்மா, அதாவது உங்கள் அம்மா சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்குறா அப்படி சொல்லிவிட்டு தலையை ஆட்டியிருப்பாங்க. உங்கள் அம்மா அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஓகே இவ தான் அந்த பொண்ணு, ரொம்ப அழகாகவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லின்னை தான் காட்டியிருப்பாங்க. அவங்க அப்போ தான் தலையை ஆட்டியிருப்பாங்க. ஓகே அம்மாக்கே பிடிச்சிருச்சு அப்படி சொல்லிட்டு ஆரம்கிட்டையும் காட்டியிருப்பாங்க. ஆரம் அதை பார்க்கும் போதே ஆரமோட அம்மா ஆரம்க்கு பிடிக்கல, நான் ஒயனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்வான் அப்படி எதிர்பார்த்துருப்பாங்க. ஆரம் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாமல் சரி ஓகே அப்படி சொல்லியிருப்பான். அவங்க சைலண்ட்டாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து நீங்களும் வந்திருப்பீங்க. அவங்கக்கிட்டே உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க, நீங்களாவது இல்லை நான் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்துருப்பாங்க. நீங்களும் எதுவும் சொல்லலை. அவங்க மனசுக்குள்ளே அப்போ தான் தோணியிருக்கும், நம்ம மட்டும் தான் இது நினச்சிட்ருக்கோமா ஆரம்புக்கு ஒயனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. இவங்க யாருக்குமே அது தோணவே இல்லையா? அப்படி திங்க் பண்ணிவிட்டு உங்கள் அம்மாவை பார்த்துருப்பாங்க. உங்கள் அம்மா தான் இது ஸ்டார்ட் பண்ணதே. இப்போது அதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு நைட்டு சாப்பிட கூட இல்லை, அப்படியே படுத்து தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே எழுந்துக்கிறீங்க, உங்கள் பாடியே அவ்வளோ பெயினாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வரீங்க. கீழே ஆரம் இல்லை. அவனுக்கிட்ட தள்ளி இருக்கணும் சொன்னாங்கள்ல,